அஸ்ஸலாமு அலைக்கும். நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் பாரசீக பேரரசின் மிகவும் பலமிக்க கோட்டையான தஸ்தர் கைப்பற்றக்கூடிய வரலாற்றை நினைக்கும் போதெல்லாம் அவர் விம்பி விம்பி அழுவாராம். முஸ்லிம்களுடைய மிக பெரிய வெற்றியை ஈட்டி தந்த அந்த தருணத்தை நினைத்து அவர் ஏன் அழ வேண்டும்? அதனுடைய காரணம் என்ன? ஏறக்குறைய 1.5 ஆண்டு கால முற்றுகைக்கு பிறகுதான் தஸ்தர் கோட்டை முஸ்லிம்களுக்கு வசப்பட்டது. 30,000 முஸ்லிம் வீரர்களும் 1.5 லட்ச பாரசீக படை வீரர்களுக்கும் இடையே நடந்த மிக கடுமையான போர்தான் இது. வாழ்வா சாவா என மரணத்தை நேருக்கு நேர் சந்தித்த தருணங்கள் அவை. அதிகாலை சுபுகு தொழுகைக்கு சற்று முன்பாகத்தான் முஸ்லிம் படை கோட்டைக்குள் சீறி பாய்ந்தது. போர் உச்ச கட்டத்தை எட்டியது. இறுதியில் சூரியன் உதித்த வேளையில் முஸ்லிம்கள் மாபெரும் வெற்றியை பெற்றனர். ஆனால் அந்த உத்வேகத்திற்கு மத்தியில் ஒரு காரியம் நிகழ்ந்துவிட்டது. அந்த நாளினுடைய சுபுகு தொழுகையை அதன் நேரத்தில் அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போனது. கழுத்துக்கு கீழே வாள்கள் மின்னிய போர் அதன் உச்சத்தில் இருந்த இந்த இக்கட்டான தருணத்தில் அவர்களால் தொழ முடியவில்லை. இஸ்லாத்தில் மிக உயர்ந்த கடமையான ஜிஹாதில் இருந்தும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போரிட்டு கொண்டிருந்த போதிலும் அந்த ஒரு சுபுகு தொழுகை தவறி போனதை எண்ணி அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அழுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், தஸ்தர் வெற்றியினால் எனக்கு என்ன பயன்? அந்த நாளினுடைய சுபுகு தொழுகையை அல்லவா நான் இழந்து விட்டேன். இந்த உலகமும் அதில் உள்ள முழு செல்வங்களும் எனக்கு கிடைப்பதை விட அந்த ஒரு தொழுகை எனக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். சுபஹான் அல்லாஹ், நாம் எங்கே நிற்கின்றோம்? ஒரு போர்க்களத்தில் உயிர் ஆபத்திலிருந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு முறைதான், அதுவும் போரில் இருந்த சமயம் அந்த தொழுகை தவறியதற்காக அந்த மாபெரும் நபித்தோழர் வாழ்நாள் முழுவதும் அழுதார். ஆனால் இன்று எந்த காரணமும் இல்லாமல் தொழுகையை கைவிடக்கூடிய நாம் இந்த வரலாற்றை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.